மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடந்த முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் நிறைய இடத்துல எண் மக்கள் அப்படி யாத்திரை வச்சு சில ஆக்டிவான ஒரு பாலிட்டிக்ஸ் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறதா சில தகவல் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அந்த 40 தொகுதியும் கூட கண்டிப்பாக எம்எல்ஏ கண்டிப்பாக 2026 நிற்கணுன்ற மாதிரி தகவல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போயிருக்கிறதா சில தகவல் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் பக்க உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவங்க எந்த காரணத்தை கொண்டு என்டிஏ கூட்டணியை விட்டு அவங்க இருக்க வேற போறதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா இங்கதான் இருப்பாங்கன்ற ஒரு தகவல் கொடுத்திருந்தாரு. 2026க்கு கண்டிப்பா இதை எந்த ஒரு மாற்று கருத்து யாரும் சொல்லலை. நயினார் நாகேந்திரன் அவர்களும் இதே கருத்துக்கு ஒத்து போறதா நம்ம பார்க்கப்படுறோம். ஆனா இங்க இன்னொரு விஷயம், அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரும் பொதுவெளியில யாரும் பிரஸ் மீட்டிங் போயிடாதீங்க, கொடுத்துடாதீங்க, சரியான பதில் சொல்லணுன்ற மாதிரி ஒரு தகவல் வெளியிட்டுறாங்க. கூட்டணி குறித்து ஏதாவது ஒரு வில்லங்கத்தை நீங்க வளர்த்துறாதீங்கன்ற மாதிரி சொன்ன கருத்து நம்ம பார்த்தது தான். அப்பவும் கூட நத்தம் விஸ்வநாதன் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி கூட்டணி பத்தி டிடிவி ஓபிஎஸ் பத்தி எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவர் தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதே இந்த இடத்துல பாஜக தரப்புல அதே மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் கிட்ட இதே கேள்வி கேட்குறாங்க. டிடிவி தினகரன் இல்ல கூட்டணி குறித்து கேட்கும்போது அப்போ அவர் பதில் சொல்றாரு, இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு பண்றாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பாஜக தரப்புல 2ஆம் கட்டம் ஏன் அவங்க தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு ஏன் சொல்லலைன்ற மாதிரி விஷயம்தான் இங்க வருது. இதே இல்லை இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். நயினார் நாகேந்திரனும் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உட்கார்ந்து என்ன ஏதுன்னு அவங்க பின்னர் பார்க்கப்படுவார்கள் அப்படின்னு கூட சொல்லி இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி கேள்வி இந்த இடத்துல வருது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு டிடிவி தினகரன் அந்த அப்பத்துல இருந்து, அதாவது இந்த கூட்டணியில ஓபிஎஸ் ஆனாலும் சரி அதிமுகவுக்கு ஒரு பக்க உறுதுணையா தான் இருக்காங்கன்ற மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் நீங்க திமுக எதிர்க்கிறதா இருந்தானா, எல்லாரும் சேர்றதா இருந்தானா, நாங்களும் எல்லாத்துக்கும் அது சமரசம், எந்த ஒரு இது இல்லாம சமரசத்தோட நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா தனி கட்சி ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் ஆரம்பிச்சாச்சு, நாங்க உங்க கூட இருக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட்டணி தானே அப்படின்ற மாதிரி தகவலும் அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல நிறைய இந்த இடத்துல பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, தன்னிச்சையா, அதாவது இன்னைக்கு ஒவ்வொரு தேமுதிக ஆனாலும் கூட ஒரு விஷயத்த 40 சீட்டு வேணும்ன்றாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டணியில தான் நாங்க இணைப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தைரியம் தானே அவங்கவுங்க கட்சிக்கு தைரியமா சொல்றதுல என்ன தயக்கம்ன்ற மாதிரி இங்க பார்க்கப்படணும். ஏன்னா இங்க நிறைய மக்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கட்சி ஒரு கட்சின்னு ஒரு கௌரவம் ஆக்கப்பூர்வமா இருக்கா இல்லையான்னு மக்கள் கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா தலைமைக்கு ஒரு கட்டுப்பாடு எல்லாமே இங்க அதிமுக சார்பில் இங்க எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லும்போது இங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்ற ஒரு தகவலும் இந்த இடத்துல நம்ம பார்க்கப்படணும். இதெல்லாம் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. அதே மாதிரி அடுத்ததான் இங்க நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வலுவா இருக்கிறதுனால இங்க நிறைய விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு. ஊடகனாலும் சரி, இதே திருமாவளவன் அவர்கள் உண்மையிலேயே ரொம்ப பதட்டமா இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு முருகன் மாநாடானாலும் சரி, பாஜகவுக்கு எதிராக இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் தான் எதிர்க்கிறது நிறைய கூறிட்டு இருக்கிறாரு. இப்போ இதே திருச்சியில நடந்த மதச்சார்பின்மை காப்போம் அந்த மாநாட்டுல திருச்சியில ஒரு ஹோட்டல்ல தங்குறாரு. அதே ஹோட்டல்ல வைகை செல்வன் முன்னாள் அதிமுக அமைச்சரும் கூட அதே ஹோட்டல்ல தங்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசுறாங்கன்னு ஒரு செய்திகள் வருது. அந்த இடத்துல அதிமுக கூட திருமாவளவன் கூட்டணிக்கு வர்றதுக்காக சில பேசப்பட்டதா சில செய்திகளும் கூட வருது. உண்மை என்னன்னு தெரியல. ஆனாலும் வைகை செல்வன் வெளியில ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாரு. இந்த மாதிரி திமுகவில் கண்டிப்பா ஓட்டை விழும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கருத்து, அதாவது திருமாவளவன் வந்துருவாருன்ற மாதிரி. இதே திருமாவளவன் அவர்கிட்ட கேட்கும்போது அது வைகை செல்வனோட கருத்து தானே ஒழிய என்னோட கருத்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறது நம்ம இந்த இடத்துல கவனிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி திருமாவளவன் அவர்களும் ஒரு விஷயத்த சொல்றாரு. சப்போஸ் அதிமுகவில் பாஜக இல்லைன்னா
வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதையும் நம்ம கவனிக்கப்படணும். சப்போஸ் இல்லைன்னா நீங்க வருவீங்க அப்படின்ற மாதிரி தான். ஆனா இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த இடத்துல வந்து நிறைய இங்கதான் ஒரு அந்த அளவுக்கு ஒரு அவரோட தேர்தல் யுக்தின்னு நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா திருமாவளவன்கர் எல்லாம் லேசுப்பட்ட ஆளே இல்லைன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா அவர் ஈஸியா அங்கிருந்து வர முடியாதுன்ற கட்டம் தான் இன்னைக்கு. ஏன்னா நிறைய 2ஆம் கட்ட தலைவர் எல்லாம் நம்ம பார்த்தா தெரியும். எல்லாருமே ஒரு திமுகவுக்கு சார்ந்தவங்களா தான் இருக்காங்க. திமுகவுக்கு கூடவே கரைந்து போனவர்களும் கூட இருக்காங்க. சில தலைவர் எல்லாம் சில மதவாத அடிப்படையில இருக்காங்க. நிறைய நம்ம பார்க்கறது தெரியும். ஆனா இந்த இடத்துல வந்து அவங்களெல்லாம் மீறி வந்து திருமாவளவன் அவர்கள் தன்னிச்சையா வர முடியாதுங்கிறது இங்க நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இருந்தாலும் இங்க வந்து இந்த சலசலப்பு, அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏதோ ஒரு உடன்பாடு, அதாவது பிஜேபி வெளியிலேயே வந்துருமோ, இல்ல இவங்க கழட்டி விட்டுருவாங்களோ. ஏன்னா சமீபத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு நிறைய பப்ளிக்கா, அதாவது 98% கூட நீங்க நிறைவேற்றலைன்ற மாதிரி. அவங்க கூட்டணி கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிராகவே அவர் கூட்டணியில இருந்துட்டு கருத்து சொன்னதை நம்ம கவனிச்சோம். நிறைய 6 சீட்டு தான் கொடுப்பீங்க, எனக்கு எல்லாம் கடந்த முறை வந்து கண்டிப்பா நீங்க வரணுங்கிறதுக்காக நாங்க ஒத்துக்கிட்டோம், இந்த முறையெல்லாம் நம்ம கண்டிப்பா அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற கருத்து அவங்க சொன்னதை நம்ம பார்த்தோம். அப்போ இதெல்லாம் இந்த சூழ்நிலை இங்க நடந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்துருவாங்க, திருமாவளவன் அவர்கள் வந்துருவாங்க, அப்போ இந்த பிஜேபி இருந்து என்ன இல்லாம என்னன்ற ஒரு கருத்து சும்மா சமூக வலைத்தளத்துல பேசப்படுற விஷயங்கள் இதெல்லாம். அப்போ இந்த இடத்துல வந்து பிஜேபி என்ன செய்யும் அப்படி அது இந்த மாதிரி ஒரு சின்ன குளறுபடி வந்து ஏற்படுத்துறதுக்காக தான். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, அதிமுகவும் பாஜகவும் பக்காவா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, அது வலுவான கூட்டணி அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு நல்லா தெரியுமே ஒழிய, இங்க 2ஆம் கட்ட தலைவர் இவங்கெல்லாம் என்னன்னா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட திமுகவை எதிர்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலை ஆகும்போது சில கருத்துக்கள் எல்லாம், இந்த கருத்து முரண்பாடு சில விஷயங்கள் வெளியில, அதாவது ஒரு குழுவே செயல்பட்டு இருக்குன்னு நம்ம பேசப்பட்டோம். இதாவது அண்ணாமலையை வச்சு ஏதாவது ஒரு சர்ச்சை வந்து வெளியில எடுத்துட்டு வரணும், அதனால பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இங்க வந்துட்டு இருக்கு. ஒரு குழுவும் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கவனிச்சோம். ஊடகமும் அதுக்காக தான் 24 மணி நேரமும் அதுக்காக தான் இருக்காங்கன்னு. ஏன்னா எந்த ஒரு கருத்து சொன்னாலும் அந்த கருத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு சர்ச்சையை உருவாக்குற மாதிரி அதை வெளியிட்டுட்டு வந்ததை நம்ம கவனிச்சோம். சொல்லாத விஷயத்த வந்து கூட்டணி கருத்து குறித்து அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு, அது தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி கூட அதை வச்சு ஒரு சர்ச்சையாக்கி, அதுல அதிமுகவில் இருந்த 2ஆம் கட்ட சில சப்போர்ட் ஐடிவிங்க எல்லாம் கூட அண்ணாமலை தனிப்பட்ட முறையில தாக்குனதெல்லாம் நம்ம கவனிச்சோம். அப்போ இந்த இடத்துல வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிமுக ஆனாலும் சரி, பாஜக ஆனாலும் சரி, இங்க வந்து நாளைக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து எல்லாம் மக்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அவங்கவுங்க கட்சிக்குன்னு ஒரு தலைமை ஒரு இது இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, அதே நயினார் நாகேந்திரனுக்கும் ஒரு முக்கியத்துவம் இங்க கொடுக்கணுங்கிறத நம்ம இங்க பார்க்கப்படணும். ஏன்னா நாளைக்கு கூட்டணி தானே இது, ஒன்றும் கூட்டணி ஆயிட்டான்னா அவங்கவுங்க கட்சி நிலைப்பாட சொல்லக்கூடாதுங்கிற சட்டமா என்ன? மனிதானி மகத்தானவன்